பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் இந்த ஆன்லைன் கூட்டத்தில் யூடியூப் மூலமாக பார்க்கிற உங்களுக்காக, அது மாத்திரமல்ல ஃபேஸ்புக் மூலமாக எங்களோடு தொடர்பு கொள்ளுகிற உங்கள் ஒவ்வொருவருக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அதே போல் பிரியமானவர்களே, அநேக டிவி சேனல்ஸ் மூலமாக, அதாவது அதிசயம் டிவி, ஷம்மா டிவி, ஹெப்ரோன் டிவி, ஃபெய்த் டிவி, நியூ டிவி, கிரேஸ் டிவி, கோல்டன் காஸ்பல் டிவி, கிராஸ் டிவி, ஆர்க் டிவி, இப்படி பலவிதமான டிவி சேனல்ஸ் மூலமாக இப்போ நீங்கள் உட்கார்ந்து கேட்டுட்ருக்கீங்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வரவேற்கிறேன். இந்த டிவி சேனல் உரிமையாளர்கள் ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு தேவ ஊழியர்களுக்கும் எங்களுடைய அன்பின் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். என்னுடைய ஊழியங்களுக்காக நீங்கள் ஒவ்வொருவரும் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். எங்களுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய கிருபையினால நேற்று தினத்தில் 3 நாட்கள் கோவை மாவட்டத்தில் நடந்த கூட்டங்கள் மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. நிறைய ஆத்துமாக்கள் கலந்து கொண்டார்கள். நிறைய யூடியூப் ஃபேமிலிஸை மீட் பண்ணேன்னு பிரதர் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் நாங்கள் 10K மெம்பர்ஸ், அப்புறம் ஐஎம் ரெடி குரூப், அப்புறம் ஜூம் மீட்டிங்கில் அட்டன் பண்ணுறோம், யூடியூப் தவறாமல் பார்க்குறோம், டிவி மூலமாக பார்க்குறோம் என்று நிறைய பேர் வந்து ஒவ்வொருவராக சகோதரனை சந்தித்தீங்க. நீங்களும் இப்போ டிவியில் இப்போ பார்த்துட்ருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக நான் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த பட்டணத்துக்கு போனாலும், எந்த ஊருக்கு போனாலும் நீங்கள் ஒவ்வொருவரும் எங்களை வந்து சந்திக்கிறீங்க. அதற்காக நன்றி. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். இந்த ஆன்லைன் ஊழியம் கர்த்தருடைய கிருபையினால் இம்மட்டும் கர்த்தர் நடத்தி இருக்கிறார். கர்த்தருடைய கிருபையினால் நேற்று 110 வாரங்களாக நம்ம ஆன்லைன் ப்ரேயர் நடத்த கர்த்தர் கிருபை பாராட்டினார். கர்த்தர் நல்லவர். 710 நாட்களுக்கு மேலாக நம்ம இந்த ஊழியத்தை நம்ம செய்து கொண்டே இருக்கிறோம். தொடர்ந்து செய்வோம். கர்த்தருக்கு சித்தமானபடி கர்த்தருடைய வருகை தாமதித்தால் கர்த்தருடைய வருகை வரைக்கும் நம்ம இந்த ஊழியத்தை நம்ம நடத்த கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. கர்த்தரே நடத்துவாராக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலையும் பெரிய காரியங்களை செய்யும்படி நாங்கள் ஜெபித்து கொள்ளுகிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபிக்கணும். நாங்கள் தொடர்ந்து ஓடி ஓடி தொண்டை கஷ்டமாக இருக்குது, சில சமயங்களில் பலவீனமாக இருக்குது. ஆனாலும் கர்த்தர் பலப்படுத்துகிறார். எங்களோடு இணைந்து பாடுகிற பிள்ளைகளுக்கும் தொண்டையில் பிரச்சனைகள் வருகிறது. அப்புறம் மியூசிக் டீமுக்காக, வர்ஷிப் டீமுக்காக, மீடியா டீமுக்காக, எங்களுடைய அலுவலக ஊழியர்களுக்காக, எல்லா தன்னார்வ தொண்டர்களுக்காக, எல்லாருக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி அன்போடு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நம்ம வேதத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி, ஆண்டவரே நீங்க எங்களோடு கூட பேசுங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே நீங்க எங்களோடு கூட பேசுங்க. உங்க வசனத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது அது எங்களுக்கு இன்பமாய் இருக்கட்டும் அப்பா. எங்களோடு கூட இடைப்படுவீராக ராஜா. நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். ஜெப வாழ்க்கை குறித்து தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் நீங்க எங்களோடு கூட பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில நம்ம ஜெபிக்கிறவனுடைய ஸ்பாவங்கள் எப்படி இருக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் இல்லையா? கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, நேற்றைய தினத்தில் இருந்து மோசேயின் வாழ்க்கையை குறித்து, ஒரு ஜெபிக்கிற மோசேயின் ஸ்பாவங்களை குறித்து நம்முடைய சகோதர தேவனுடைய செய்தியை கொடுக்க ஆரம்பித்தார்கள். அதை தொடர்ந்து ஜான் ஜோசப் பிரதரும் மோசேயுடைய குவாலிட்டிஸை குறித்து அவர்கள் ஜெபத்தில் நடத்தினார்கள். இன்றைக்கும் தொடர்ந்து நான் மோசேயை குறித்து உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். அதே வேளையில் நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே நானும் அப்பா மோசே போல ஜெபிக்கிறவங்களா மாறணும். ஜெபிக்கிற மோசேக்குள்ளே என்னென்ன குவாலிட்டிஸ் காணப்பட்டதோ அதே போல் எனக்குள்ளேயும் அந்த கேரக்டரில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகணும். மோசேயுடைய கேரக்டரில் ஜெபத்துக்கு பிறகு எப்படியெல்லாம் ஆண்டவரே வாழ்க்கை மாறியதோ அதே போல் மாறணும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரை நோக்கி நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை காரியம் என்ன தெரியுமா? அந்த சப்ஜெக்ட் எப்படின்னா, மோசேயுடைய ஜெப வாழ்க்கை தான். மோசேயுடைய ஜெபிக்கிற மோசே வாழ்க்கையில் அவனுடைய ஸ்பாவங்கள் எப்படி இருந்தது என்று நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்று தினம் வரைக்கும் அவனில் காணப்பட்ட நல்ல ஸ்பாவங்களை பார்த்தோம். இன்னைக்கு ஜெபம் பண்ணுவதற்கு முன்பாக, ஜெபிக்கிறவனாக மாறுவதற்கு முன்பாக அவனுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட ஸ்பாவங்கள் என்ன? அதே வேளையில்
ஜெபத்துக்கு பிறகு அவனுடைய வாழ்க்கை சுபாவங்கள் எப்படி மாறியது என்பதை குறித்து சில பாயிண்ட்ஸ் மட்டும்தான், சில காரியங்கள். அதை வைத்து கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். ஒருவேளை என் வாழ்க்கையில கூட இப்படிதான் இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இன்னைக்கு நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் மாற்றிக்கொள்ளணும், நான் மாறணும் அப்பா, நானும் மாறணும்னு சொல்லுங்க. அது மாத்திரமல்ல, அதிகமாக ஜெபிங்க. அதிகமான நேரம் ஜெபத்துல செலவிடுகிறவனுடைய வாழ்க்கையில சுபாவங்கள் மாறும். நம்ம அதிகமாக ஜெபிக்காவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில சுபாவங்கள் மாறுவதற்கு அது கொஞ்சம் கடினம். பாருங்க, யாரோடு நாம் அதிகமாக பேசி கொண்டிருக்கிறோமோ அவர்களுடைய சுபாவம் நமக்குள்ள வருவதற்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையா? இருக்குது இல்லையா? ஒரு தகப்பன் தாயிடத்துல வளருகிற பிள்ளைங்க, தகப்பன் தாயோடு ஒரு நல்ல ஃபெலோஷிப் இருக்கிற வரைக்கும், நல்ல உறவு இருக்கிற வரைக்கும், தாய் தகப்பனோடு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற வரைக்கும் அந்த பிள்ளைகளுக்குள்ளே தகப்பன் தாயுடைய சுபாவங்கள் காணப்படும். ஆனால் அவர்கள் தகப்பனை தாயை விட்டுட்டு அவங்களிடத்துல பேசுவதை விட்டுட்டு வேற நபர்களோடு, ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு, உலக பிரகாரமான மனிதர்களோடு பேச ஆரம்பித்தால் அவர்களுடைய சுபாவத்துல பல மாற்றம் வருகிறதை நம்ம பார்க்கிறோம். பெற்றோருடைய சுபாவங்கள் படிப்படியாய் மாறிவிடுகிறது. பெற்றோர் விரும்பாத காரியங்கள் அவர்களுக்குள் தலை தூக்குகிறது. அநேகருடைய வாழ்க்கையில அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்களோ அதுவே அவங்களுக்குள்ளே வந்து விடுகிறது. அதே போலதான் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு, வேலைக்கு போகும் பொழுது அவர்களுக்கு வருகிற ஃப்ரெண்ட்ஸ் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் இவர்களுடைய கேரக்டரும் மாறுகிறது. அதான் ஒரு நல்ல பழமொழி உண்டு இல்லையா? உன்னுடைய ஃப்ரெண்டு யாரு என்று சொல்லு, அப்பொழுது நீ யார் என்பதை நான் சொல்லிவிடுவேன் என்று ஒரு ஆங்கில பழமொழி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உண்மைதான். பிள்ளைகள் யாரோடு அதிகமாய் பழகுகிறார்களோ அவர்களுடைய சுபாவங்கள், அவர்களுடைய பேச்சுக்கள் பிள்ளைகளுக்குள்ளே வந்து விடுகிறது. சில கிராமத்து ஸ்கூல்ல போய் படிக்கும் பொழுது அந்த பிள்ளைங்களுடைய பேச்சு எப்படி இருக்கும்னா கிராமத்து ஸ்டைல்ல இருக்கும். கொஞ்சம் அவங்க கிராமத்துல இருந்து சிட்டிக்குள்ள வந்துட்டாங்கன்னா அங்க போனா அவங்களாகவே அந்த பேச்சு ஸ்டைலை மாற்றணும், நம்மளும் ஸ்டைலா பேசணும், நம்மளும் சிட்டி கேர்ள் மாதிரி, சிட்டி பாய் மாதிரி நம்ம நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மாறுறாங்க. காரணம், அவங்களுடைய சூழ்நிலை, அவர்கள் சார்ந்திருக்கிற மனிதர்கள் யாரோடு பழகுகிறார்களோ இதையெல்லாம் பொறுத்து அவருடைய பேச்சு, அவருடைய நடை, அவருடைய உடை, அவருடைய ஸ்டைல், அவருடைய கேரக்டர், சுபாவம் எல்லாமே மாறுகிறதை பார்க்கிறோம். முரட்டு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருச்சுன்னா உங்களுக்கு தெரியும், அவங்க முரட்டு சுபாவமாய் மாறி விடுகிறாங்க. சாஃப்டான நேச்சருடைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அவங்க சாஃப்டாக இருக்காங்க. ஏன் இவ்வளோ தூரம் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஆண்டவரோடு ஃபெலோஷிப் வைத்து கொண்டே இருந்தால், ஆண்டவரோடு ஃப்ரெண்ட்ஷிப் வைத்து கொண்டிருந்தால், ஆண்டவரோடு உரையாடி கொண்டிருந்தால், ஆண்டவரோடு பழகி கொண்டிருந்தால், ஆண்டவரோடு ஜெபத்தில் உறவாடி தனித்து வாழ்ந்து கொண்டிருந்தால் ஒரு மனிதனுடைய சுபாவம் ஆண்டவரை போல மாற ஆரம்பிக்கும். இதுக்கு நல்ல உதாரணம் மோசே தான். மோசே மலையில ஆண்டவரோடு கூட பேசும்படி அவனை அழைத்து கொண்டு வந்தார். ஆண்டவர் சீனாய் மலைக்கு உச்சிக்கு அழைத்து கொண்டு சென்றார். நிறைய காரியங்களை பேசினார். கிட்டத்தட்ட 19 அவர் போனாரு. யாத்ராமம் 19 20 இருந்து 32 அதிகாரம் வரைக்கும் ஆண்டவர் பேசினார். நிறைய காரியங்களை பேசினார். அவர் கீழே இறங்கி வரும் பொழுது அவருடைய முகம் பிரகாசமாய் இருந்ததை எல்லாரும் பார்த்தாங்க, ஜனங்கள் எல்லாரும் பார்த்தாங்க. அப்போ அவங்களுக்கு தெரிந்தது, தேவனோடு உறவாடின பொழுது அவருடைய முக பிரகாசம் இந்த மோசேக்குள்ள இறங்கி வந்தது என்பதை ஜனங்கள் அறிந்து கொண்டு அவருடைய முகத்தை பார்க்க முடியல. அவங்களுக்கு கண்கள் கூச ஆரம்பித்தது. முக்காடிட்டு கொண்டார்கள். மோசே பார்த்து நீங்க முக்காடிட்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, வேதத்தில் அருமையான வசனம் உண்டு. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவே இல்லை. ஆமென். இந்த மோசேயுடைய வாழ்க்கையில ஆரம்பத்துல பார்க்கும் பொழுது நிறைய சந்தர்ப்பங்கள்ல மோசே வெட்கப்பட்ட சூழ்நிலை,
வெட்கப்பட்ட சூழ்நிலை, அவருடைய முகம் இருளடைந்த சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அவன் ஒரு எகிப்தியனை கொலை செய்தான். அடுத்த நாள் 2 சகோதரர்கள், எபிரேய சகோதரர்கள் சண்டை போட்ட உடனே அவங்க சொல்றாங்க, என்ன நீ, உன்னை யார் எங்களுக்கு அதிகாரியாய் வைத்தது என்று சொன்ன பொழுது உடனே அவனு முகத்தை தொங்க போட்டுட்டு வெட்கம் அடைந்தவனாக அந்த எகிப்து தேசத்தை விட்டு ஓடி போய் மீதியான் தேசத்துக்கு ஓடி போனதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவன் ஆண்டவரை நோக்காமல் தன்னுடைய சுய ஞானத்தை, தன்னுடைய சுய பலத்தை சார்ந்ததினால ஆண்டவரோடு பேசுகிற அனுபவம் அவருக்கு இருந்துச்சா இல்லையா தெரியல. ஆனா அந்த நேரத்துல அவரோடு கூட பேசாததுனால தான் வெட்கப்பட்டவனாய் தன்னுடைய சொந்த திறமையை நம்பி, ஞானத்தை நம்பி, தனக்குள்ளே ஒரு வைராக்கியம் இருந்தது, அது மாத்திரம் இருந்தது. ஆண்டவருடைய பிள்ளைகளை குறித்து வைராக்கியம், பிள்ளைகள் மேல வைராக்கியம் இருந்ததுனால அவன் தன்னிச்சையாக செயல்பட்ட பொழுது அவன் அங்கு வெட்கத்தை அனுபவித்தான் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனா அதே மோசே முச்செடி தரிசனத்துல ஆண்டவரை முகமுகமாய் சந்தித்த பிறகு, அவரோடு பேசின பிறகு, அந்த ஜெப வாழ்க்கையில ஒரு ஸ்டெப் முன்னேற ஆரம்பித்த பிறகு அவர் போய் தன்னுடைய சகோதரர்களுக்கு முன்பாக நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். தைரியமாய் நிற்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் என்னை உங்களுக்கு எஜமானாக நிறுத்தி இருக்கிறார், உங்களுக்கு இரட்சகனாக என்னை நிறுத்தி இருக்கிறார் என்று தலை நிமிர்ந்து சொல்லுவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஆகவே பிரியமானவர்களே, நம்ம எப்பெல்லாம் ஆண்டவரோடு கூட உறவாடுகிறோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில, ஸ்பாவத்துல, நம்முடைய தோற்றத்துல, நம்முடைய எல்லா காரியங்களிலும் கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார், மாற்றங்களை உண்டாக்குகிறார், நம்மை செயல்படுத்துகிறார் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. பிரியமானவர்களே, இப்போ நான் உங்களோடு கூட பேச போகிற சில காரியங்கள் நீங்க கவனமாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். மோசேயுடைய வாழ்க்கையில இந்த காரியங்கள் எல்லாம் காணப்படலை. இந்த கெட்ட ஸ்பாவங்கள் காணப்பட்டது. அது நம்மிடத்திலே காணப்படக்கூடாது. அது காணப்படாமல் இருக்கணும்னா நம்ம தேவனோடு கூட உறவாட வேண்டும். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் கவனிங்க. கவனமாய் கவனித்து ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். எல்லாரும் வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். யாத்திராகமம் 2:12. அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மண்ணிலே புதைத்து போட்டான். பார்க்கும் பொழுது அவன் எகிப்தியனை வெட்டி போட்டான், அவனை மணலிலே புதைத்து போட்டான். பாருங்க, அருமையான ஒரு வசனம். இந்த மோசே அவர் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல 2 எகிப்தியர்கள் சண்டை போட்ட பொழுது அங்கே எங்கேயும் பார்க்குறான், ஒன்றுமே இல்லைன்னு உடனே அவன் என்ன செஞ்சிட்டான், வெட்டி போடுகிறான். அதாவது 2 எகிப்தியர்ல எபிரேயனிடத்துல ஒரு எகிப்தியன் சண்டை போட்ட பொழுது அவன் எகிப்தியனை வெட்டி போட்டான். அவனுக்குள்ளே ஒரு வைராக்கியம் இருந்துச்சு. என்னுடைய மக்கள், என்னுடைய இஸ்ரவேல் மக்கள், அவர்களை எப்படி எகிப்தியர் அவங்க கொலை பண்ணலாம், சண்டை போடலாம், அவர்களை அடிமைப்படுத்தலாங்கிற ஒரு வைராக்கியம் இருந்ததுனால அவன் வெட்டி போட்டான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இவனுக்குள்ளே இந்த மோசேக்குள்ள அந்த ஜெப வாஞ்சை இருந்ததா எனக்கு தெரியல. ஆனா ஜெப வாழ்க்கையில் அவர் இருந்திருந்தாரே ஆனால் கண்டிப்பா வெட்டி போட்டிருக்க மாட்டார் என்பது என்னுடைய ஒரு யூகம். உண்மையிலே அவர் வெட்டி போட்டிருக்கவே மாட்டார். கண்டிப்பா ஆண்டவரை நோக்கி மன்றாடி ஜெபித்திருப்பார். பிரியமானவர்களே, காரணம் என்ன அப்படின்னா, இதுல வெட்டி போட்டு மணல்ல புதைத்து போட்ட அதே மோசேதான் அதுக்கப்புறம் ஜெபிக்கிறவனாக மாற ஆரம்பித்த பிறகு, முச்செடியில ஆண்டவரை தரிசித்த பிறகு, அதுக்கப்புறம் சீனாய் மலையில அவர் ஆண்டவரோடு உறவாடின பிறகு, இஸ்ரவேல் ஜனங்கள் சண்டை போட்ட பொழுது, தங்களை கெடுத்து கொண்ட பொழுது, அவர்கள் பாவம் செய்த பொழுது, அப்போ அவருக்குள்ளே ஒரு வைராக்கியம் இஸ்ரவேல் ஜனங்களை வெட்டி போடவில்லை. அதற்கு மாறாக ஆண்டவரை நோக்கி மன்றாடி ஜெபித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 32வது அதிகாரம், யாத்திராகமம் 32வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போமா? 13ஆம் வசனம்.
32:13. உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்திக்கிறான். இந்த ஜனங்களை விட்டுட்டு நீ போயிரு, நான் இவங்களை அழிக்க போறேன்னு ஆண்டவர் சொன்ன பொழுது அவனுடைய முதல் ஸ்பாவம் அவனுக்குள்ளே இருந்திருந்தால் அவன் என்ன சொல்லியிருப்பான்? வெட்டி போடுங்க ஆண்டவரே, இவங்க எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சிருக்காங்க. 30ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் எவ்வளோ பெரிய பாவத்தை செய்தீர்கள், எவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சிருக்கிறீங்கன்னு சொல்றாரு. அப்போ வெட்டி போடுங்கன்னு சொல்லியிருப்பார், இவனை வெட்டி போட்டிருப்பான். ஆனா அவர் ஜெப வாழ்க்கையில வளர ஆரம்பித்த பிறகு, தேவனோடு உறவாட ஆரம்பித்த பிறகு, தேவனோடு முகமுகமாய் பேச ஆரம்பித்த பிறகு அவருக்குள்ளே இந்த வெட்டி போடுகிற கொலை செய்கிற எண்ணம் அவரை விட்டு மறைந்து போய், அந்த கொலைக்கு பாத்திரமாய் இருந்தாலும், அந்த அழிவுக்கு பாத்திரவான்களாய் இருந்தாலும் அவர்களுக்காக மன்றாடி அழுது கெஞ்சி பிரார்த்திக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 32ஆம் வசனத்துல கூட அவன் மன்றாடி ஜெபித்தான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். 32ஆம் அதிகாரம் முழுவதும் பார்த்தால் அவன் ஆண்டவரை நோக்கி இந்த ஜனங்களை அழிக்காதீங்க, இந்த ஜனங்களுக்கு விடுதலை தாங்க என்று சொல்லி மன்றாடி ஜெபித்ததை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த ஸ்வாபம் நம்மில காணப்படணும். இந்த மோசேக்குள்ள முதல்ல அவன் வெட்டி கொலை செய்தான் இல்லையா? இன்னைக்கு ஒருவேளை நாங்களாம் கொலை செய்யலையே அப்படி நீங்க சொல்லக்கூடாது. வேதத்திலே மத்தேயுல ஒரு அருமையான வசனம் இருக்கிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுங்கள். 21, 22ஆம் வசனத்தை கொஞ்சம் நம்ம வாசிக்க கேட்கலாமா? மத்தேயு 5, 21, 22ஆம் வசனங்கள். கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநகரத்திற்கு ஏதுவாயிருப்பான். ஆமென். இந்த வசனங்கள்ல பார்க்கும் பொழுது கொலை செய்கிற பாவம் எதற்கு அடையாளம் பாருங்க? கோபித்து கொள்வதற்கு, வீணனே என்று சொல்வதற்கு, தன்னுடைய சகோதரனை மூடனே என்று சொல்வதற்கு அடையாளமாய் இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம கொலை செய்யாவிட்டாலும் எத்தனை முறை முட்டாள்னு நம்ம சகோதரனை பேசுறோம், எத்தனை முறை நம்ம நியாயமே இல்லாமல் கோபப்படுகிறோம், எத்தனை முறை நம்ம வீணா இருக்கிறியே, நீ வேஸ்ட்டு. எத்தனை பேர் தங்களுடைய சொந்த சகோதரனை பார்த்து சொல்றாங்க தெரியுமா? சகோதரியை பார்த்து சொல்றாங்க. சில வீடுகளில் யாராவது வேலைக்கு போகலன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? தண்டச்சோறு, நீ வேஸ்ட் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வீணன் என்று சொன்னாலே அதுக்கு அடையாளம் எரி நரகத்துக்கு ஒப்பானவன், அதுதான் பாத்திரவான். அப்போ இன்னைக்கு நம்ம கொலை செஞ்சாதான் இல்லை, மற்றவர்களை வேதனைப்படுத்தி பேசுகிற காரியங்கள், கோபப்படுத்தி பேசுகிற காரியங்கள், பிறரை கஷ்டப்படுத்தி ஹர்ட் பண்ணி பேசுகிற காரியங்கள் எல்லாமே அவருடைய ஆத்துமாவை கொலை செய்வதற்கு அடையாளமாக இருக்கிறது. அவருடைய இருதயத்தை வேதனைப்படுத்துவதற்கு அடையாளமாக இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யார் இதெல்லாம் செய்வாங்கன்னா ஜெபிக்காதவங்க ஈஸியாக கோபப்பட்டுருவாங்க. ஆனால் ஜெபிக்கிறவங்க ஒருவேளை கோபப்பட்டாலும் அதுக்கப்புறம் என்ன சொல்லிடுவாங்க தெரியுமா? சாரின்னு பேசிடுவாங்க. அப்புறம் ஒருவரோட எப்படியாவது சமாதானம் ஆவதற்கு ஒரு வழியை தேடி விடுவார்கள். அதுதான் ஜெபிக்கிறவங்களுக்கும் ஜெபிக்காதவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். நீங்க ஜெபிக்கிறவங்களா அல்லது ஜெபிக்காதவங்களான்னு ஈஸியா உங்களை நீங்களே ஐடென்டிஃபை பண்ணி கொள்ள முடியும். அடிக்கடி கோபம் வருது, அடிக்கடி குடும்பத்தில் வேகமாக பேசிடுறேன், ஹர்ட் பண்ணி பேசிடுறேன், கோபமாக பேசிடுறேன், வேதனைப்படுத்தி பேசிடுறேன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, அப்பா எனக்குள்ளே இன்னும் ஜெபாவியை தாங்க, இன்னும் ஜெபிக்கணும், நான் உங்களோடு உறவாடணும், உங்களை போல நான் மாறணும், உம்முடைய சாயலாய் நான் மாறணும் ஆண்டவரே என்று சொல்ல 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 ஆண்டவர் உங்களுக்குள்ளே ஒரு ஜெப ஆவியை ஊற்றுவார். ஜெப
அபிஷேகத்தை ஊற்றுவார். அதனுடைய விளைவு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். எப்படி மோசே ஜெப வாழ்க்கைக்கு முன்பாக, தேவனோடு உறவாடுவதற்கு முன்பாக, தேவனை முகமுகமாய் சந்திப்பதற்கு முன்பாக அவன் எப்படிப்பட்ட ஒரு கோபக்காரனாய் இருந்தானோ, அதே வேளையில அவன் ஜெபத்தில் வளர 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 அவன் ஜெபத்தில் வளர வளர அந்த கோபத்தெல்லாம் விட்டுட்டு, அந்த எல்லா மூர்க்கம் வைராக்கியம் எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் மக்களுக்காக மன்றாடி ஜெபித்தானே. உங்களுக்கே தீங்கு செஞ்சா கூட, குடும்பத்தினர் தீங்கு செஞ்சா கூட அவர்களுக்காக நீங்க மன்றாடி ஜெபிக்கணும். கோபப்படலாம், ஆனா கோபப்பட்டுட்டாலும் பாவம் செய்யக்கூடாத உடைய மன்னிப்பு கேட்டுறணும். அதுக்கு அதை விட மேல கோபம் வரும் பொழுது, அவங்க உங்களுக்கு விரோதமா ஏதாவது செய்யும் பொழுது நீங்க அவர்களுக்காக மன்றாடி பரிந்து பேசும் பொழுது கர்த்தர் உங்க மேல விருப்பமா இருப்பார். இது ஒரு குவாலிட்டி, ஒரு அருமையான ஒரு ஸ்பாவம். நீங்க ஆண்டவரிடத்துல கேளுங்க, எனக்கு இந்த ஸ்பாவத்தை தாரும் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு ஸ்பாவத்தை தாருன்னு கேளுங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், மோசேக்கு விரோதமாக அவனுடைய சகோதரி பயங்கரமா பேசிட்டா. மோசையை குறித்து மட்டும்தான் பேசுவாரோ ஆண்டவர்? அவங்க என்ன பெரிய ஆளா அப்படியெல்லாம் சொல்லி அவள் பயங்கரமா பேசினாள். சொந்த சகோதரனுக்கு விரோதமாக பேசினாள். விளைவு அவளுக்கு அந்த வெண்குஷ்டம் வந்தது. அப்போ அந்த நேரத்துல நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க, நாம இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? உனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும், அப்படியே கடந்து சாவு. இப்ப நான் யாருன்னு தெரியுதா, நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு தெரியுதா, அப்படி நம்ம சொல்லியிருப்போம்ல. ஆனா மோசே அப்படி செய்யல. கெஞ்சி பிரார்த்தித்தான். ஆண்டவரே அவளுக்கு அற்புதம் செய்யுங்க, சுகத்தை கொடுங்க, ஆண்டவரே எப்படியாவது ஆரோக்கியத்தை கொடுங்க என்று சொல்லி அவ்வளவாய் ஜெபித்ததை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட மாற்றம் காணப்படணும். நீங்க ஜெபிக்கிறேன்னு சொல்லியும் இன்னும் மற்றவங்களை வேதனைப்படுத்தி, மற்றவங்களை கோபப்படுத்தி, மற்றவங்களுக்கு விரோதமாக காரியங்களை செய்து கொண்டே இருப்பீர்களே ஆனால், உங்களுடைய வாழ்க்கையில ஸ்பாவத்துல மாற்றமே இல்லையானால் ஜெபிப்பதினால் என்ன பிரயோஜனம்? அதனால்தான் நிறைய குடும்பங்கள்ல சொல்லுவாங்க, ஜெபித்து என்ன பிரயோஜனம், என் மனைவி ஜோமணி என்ன பிரயோஜனம், வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள். சிலர் சொல்லுவாங்க, என் கணவன் ஜெபம் பண்றார், வீட்டுல ஜெபிக்கிறார், நெடுமுழங்கால் நிற்கிறார், ஆனா குடும்பத்தை கவனிக்கிறது இல்லை, ஹர்ட் பண்ணி பேசுறார், அடிக்கிறாரு, வேதனைப்படுத்துகிறார்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கணும், நான் ஜெபிக்கிறவளாய் இருந்தால் என்னுடைய ஸ்வாபத்துல கண்டிப்பா ஒரு சேஞ்சஸை நீங்க தாங்க. என்னுடைய பலனால் முடியாது, உங்களுடைய கிருபையினால் முடியும் அல்லவா? நீங்க எனக்கு ஒரு மாற்றத்தை தாங்க, என் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தாங்க என்று கேட்க 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 கர்த்தர் கண்டிப்பா ஸ்வாபத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமேன். வேதத்திலே பார்க்கிறோம், பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்கள் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம கத்தி எடுத்து குத்தணும் தான் கிடையாது. பட்டைய குத்து மாதிரி பேசினாலே, அது முள்ள மாதிரி பேசினாலே நமக்கு எவ்வளோ வேதனை. இன்னைக்கு ஆண்டவரிடத்துல சொல்லணும், அப்பா நான் இன்னும் ஜெபிக்கணும், அப்பா இன்னும் ஜெபிக்கணும், ஜெபிக்க 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 என் ஸ்பாவத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக நம்ம ஜெபிக்க போற முக்கியமான, தியானிக்க போற முக்கியமான இன்னொரு காரியம், யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம். திருப்பிக் கொள்ளுங்கள், யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 4:1. அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவிக்கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றான். ஆமேன். இதுல பார்க்கிறோம், ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போய் பார்வோனுக்கு உன்னை வெளிப்படுத்து, பார்வோன் இடத்துல போய் எல்லாவற்றையும் சொல், ஆண்டவர் என்னை அனுப்பியிருக்கிறார் என்று சொல் என்று சொன்னால், இவன் என்ன சொல்லுகிறான்? ஆண்டவரே, அவங்கெல்லாம் என் வாக்குக்கு நம்ப மாட்டாங்க, கர்த்தர் தரிசனமாகவில்லை என்று தான் சொல்லுவாங்க, எனக்கு அதனால எனக்கு பயமா இருக்கு அப்படி சொல்லி அவன் ஒரு நெகட்டிவாக பேசுகிறதை பார்க்கிறோம். நெகட்டிவாக பேசுகிறான், நெகட்டிவான சிந்தனை. ஏன்னா அவருக்கே ஒரு பயம், என்னை எப்படி நம்புவாங்க, நான் சாதாரண ஒரு மனிதன், என்னை பற்றி தெரிந்தா அவங்க கண்டிப்பா என்னை வெட்டி போட்டுருவாங்க, நான் அப்படிப்பட்டவன் என்று அவனுக்குள்ளேயே ஒரு பயம். என்னால முடியாது, என்னால இதை பண்ண முடியாது, கண்டிப்பா என் வாக்குக்கெல்லாம் அவங்க செவி கொடுக்க மாட்டாங்க,
கர்த்தர் நேரடியா பேசினா கூட ஜெப வாழ்க்கையில இன்னும் வளராத பட்சத்தில் மோசேக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு அவ்விசுவாசமான எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்கள் காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட சில சமயங்கள்ல கர்த்தரே நமக்கு தரிசனமாகி கர்த்தரே நமக்கு வாக்கு பண்ணி இருந்தால் கூட இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் நடக்குமா, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்குமா, இது நடக்காதா, இப்படியெல்லாம் நம்ம நிறைய நேரங்கள்ல ஆண்டவரை பரீட்சை பார்த்து விடுகிறோம். அவ்விசுவாசமான எண்ணங்களை நாம் பேசுகிறோம், எதிர்மறையாக நம்ம பேசுகிறோம். காரணம், நமக்குள்ளே ஒரு பயம், ஆண்டவர் என்னை கொண்டு இதெல்லாம் செய்வாரா என்றெல்லாம் நம்ம யோசிக்கிறோம். முச்செடியில சொன்னா கூட, ஆண்டவரே முகமுகமாய் பேசினா கூட மோசேக்குள்ள இந்த நெகட்டிவ் தாட்ஸ் இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் போக 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 ஆண்டவரோடு பழக 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 ஜெபிக்க 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 அவருடைய பேச்சில் ஒரு பெரிய மாற்றத்தை நாம் பார்க்கிறோம். அந்த மாற்றம் பார்க்க முன்பாக அதற்கு முன்னாடி இன்னொரு வசனத்தை வாசித்துருவோம். 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், யாத்ராகமம் 5:22. அப்பொழுது மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய், ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினதென்ன, ஏன் என்னை அனுப்பினீர் என்று அவன் கேட்கிறான். இங்கே ஒரு நெகட்டிவா பேசுறான். ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. அதாவது பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்கள் சும்மா இருக்கிறதுனால தான் கர்த்தரை ஆராதிக்கணும்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நிறைய வேலைகளை கொடுக்குறான், நிறைய டார்கெட் கொடுக்குறான். அப்போ அந்த சூழ்நிலையில் அவங்க சொல்றாங்க, ஏண்டா நீ வந்த, நீ எதுக்கு வந்த அப்படின்னு அவங்க பேசும்போது இந்த மோசேக்குள்ள திரும்பவும் நெகட்டிவான எண்ணம் வருது. நீங்க என்னை அனுப்புனீங்க, ஏன் என்னை அனுப்புனீங்க, ஏன் இவ்வளோ தீங்கு வர சொன்னீங்க, இது மட்டும் வரலனா, நான் மட்டும் போகலனா மக்களுக்கு தீங்கு வந்திருக்காதே. ஒரு பெரிய ஆண்டவர் ஒரு நோக்கத்தை கொடுக்கிறார், ஒரு பெரிய பிளானை கொடுக்கிறார். கண்டிப்பா இந்த இடத்திலிருந்து வெளியே வருவாங்க, ஒரு சிறையிருப்பு மாறுங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்தாலும், ஒரு பிளானை கொடுத்தாலும், திட்டத்தை கொடுத்தாலும் இவருக்குள்ளே எதிர்மறையான எண்ணம் தான் வருது. நான் மட்டும், என்னை மட்டும் நீங்க அனுப்பாம இருந்திருந்தா, ஏன் என்னை அனுப்புனீங்க, அனுப்பாம இருந்தா ஜனங்களுக்கு தீங்கு வந்திருக்காதே, இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்களே என்று பலவிதமாக எதிர்மறையான காரியங்களை பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் போக 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 அவருடைய வாழ்க்கையில ஆண்டவரோடு உறவாட உறவாட கர்த்தர் செய்த அற்புதங்களை பார்க்க பார்க்க ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் இவரோடு பேசுவதும் இவர் அவரோடு பேசுவதும் இப்படிப்பட்ட காரியங்கள் வரும் பொழுது, ஒரு சந்தர்ப்பத்தில் பார்க்கும் பொழுது பாசிட்டிவான வார்த்தைகளை பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். 14ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாமா? யாத்ராகமம் 14:13-14 வசனங்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, அந்த ஆரம்பத்துல பார்க்கும் பொழுது, ஏன் ஆண்டவரே இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் ஒத்து வராது, யாரும் செவி கொடுக்க மாட்டாங்க, கண்டிப்பா நீங்க தரிசனம் கொடுத்தீங்கன்னு நான் சொன்னா நம்பவே மாட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் இவருக்கு எதிராக வரும் பொழுது, ஏன்பா, ஏன் என்னை அனுப்புனீங்க, ஏன் இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணீங்கன்னு அவ்வளோ நெகட்டிவா பேசினவர் இந்த இடத்துல பயப்படாதிருங்கள். ஆனா இதுல ரொம்ப பெரிய பிரச்சனை, அங்க இருந்த பிரச்சனையை விட இதுல பெரிய பிரச்சனை. அங்கேயாவது பார்த்தா நீங்க செங்கல் அறுத்து கொண்டு வாங்க, இன்னும் கொஞ்சம் டார்கெட் வேலை சுமதான் அதிகமாயிருக்கே தவிர உயிருக்கு பாதிப்பு இல்லை. ஆனா இங்க பார்த்தா ஜீவனுக்கு பாதிப்பு. முன்னாடி செங்கடல், பின்னாடி பயங்கரமான பார்வோனின் சேனை துரத்தி கொண்டு வருகிறது. இந்த நேரத்துல பாருங்க, இந்த நேரத்துல சாதாரண பழைய மோசையா இருந்தா என்ன சொல்லியிருப்பார், ஏன் ஆண்டவரே உங்களுக்கு இதெல்லாம், நான் தான் அன்னைக்கே சொன்னேன், வேண்டான்னு சொன்னேன், இதெல்லாம் நடக்காதுன்னு சொன்னேன், நாங்கள் எகிப்தை விட்டு வெளியே வருவது முடியாத காரியம்னு சொன்னேன், நீங்கள் ஏன் என்னைய இப்படி நீங்கள் அனுப்புனீங்க என்று சொல்லி அவன் முறுமுறுத்திருப்பான். கண்டிப்பாக அப்படி இருந்திருக்கவே மாட்டான். ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் செய்கிற ரட்சிப்பை பாருங்கள். இன்று காண்கிற எகிப்தியரை இனி காண மாட்டீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று பாசிட்டிவான வார்த்தைகளை பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
ஏன் காரணம் என்ன? இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4ஆம் அதிகாரத்துல இருந்து 14ஆம் அதிகாரத்துக்குள்ள நீங்க வீட்டுல கொஞ்சம் யோசித்து பார்த்தா ஆண்டவரோடு இவர் நிறைய நேரம் பேசுகிறார், ஆண்டவரோடு இடைப்படுகிறார், ஆண்டவர் ஒரு காரியமாய் சொல்லி சொல்லி கொடுக்கிறார், அற்புதங்களை செய்கிறார். இவருடைய வாழ்க்கையில அவர் நம்ப வைப்பதற்காக என்னெல்லாம் ஜெபத்துல இவரோடு கூட இடைப்பட முடியுமோ அவ்வளோ அழகாய் ஆண்டவரும் பேசுகிறார், இவரும் பேசுகிறார். இவருடைய ரிலேஷன்ஷிப் அல்லது ஃபெல்லோஷிப் திக்காக உறவு அதிகமாக இவருக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் மாறுது. கர்த்தரால முடியாது, ஒன்றும் கிடையாதுங்கிற அந்த ஒரு எண்ணம் வருகிறது. அதனால தான் சொல்லுகிறார், நீங்க சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமேன், ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களா தான் இருக்கிறோம். ஆனா என்ன சொல்றோம்? ஐயோ, ஜெபம் பண்ணிட்டு வந்த உடனே இது நடக்குமா, இது நடக்காதா, அப்படி ஆயிருமா, இப்படி ஆயிருமா என்று சொல்லி நம்ம பயப்படுறோம். மனுஷியத்துல பயம் வரும், உண்மைதான். ஆனா அந்த உடனே நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே, உங்களை நம்புறேன், நீங்க எனக்கு துணை நிற்கிறீங்க, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர்னு சொல்லி இருக்கிறீங்களே, பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லி இருக்கிறீரே. ஆண்டவரே, நீங்க என் பட்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று விசுவாச வார்த்தைகளை பேச வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா. யார் இவ்வளவு அழகாய் விசுவாச வார்த்தைகளை பேசுவான்? தேவனோடு உறவாடுகிறவன், தேவனோடு ஜெபிக்கிறவன் தான் விசுவாச வார்த்தைகளை பேச முடியும். ஆண்டவர் இந்த மோசையோடு பேச மோசே என் தேவனோடு பேசதான் அவருக்குள்ளே இந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் மாறுது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, மோசே போல என்னை மாற்றுங்க, என் சுபாவத்துல இந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வெளியே போகட்டும் அப்பா. ஆண்டவரே, ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் தாங்க, விசுவாசத்தை தாங்க, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. ஆமேன், ஹல்லேலூயா. ஒரு பக்கம் நம்ம ஜெபிக்க நம்முடைய வாழ்க்கையில அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வெளியேறும். இன்னொரு பக்கம் பைபிள் வாசிக்க தேவனுடைய வார்த்தை தியானிக்க, அதாவது ஆண்டவர் நம்மோடு பேச நாம் ஆண்டவரோடு பேச, அவர் நம்மோடு பேசும் பொழுது இந்த எல்லா நெகட்டிவ் தாட்ஸையும் கர்த்தர் தூக்கி போட்டுருவார், ஒரு தைரியத்தை கொடுப்பார். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லுகிறார். முதல்ல சொல்றாரு, ஐயோ, நீங்க ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, எதுக்காக என்னை அனுப்புனீங்க, யாருமே எனக்கு செவி கொடுக்க மாட்டாங்க, தரிசனம் கொடுத்தீங்கிறத கூட நம்பவே மாட்டாங்கன்னு சொல்றாரு. ஆனா உபாகமத்தில் அவர் சொல்ற வார்த்தையை பாருங்களேன். உபாகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உபாகமம் 3:7. ஆனாலும் பட்டணங்களில் உள்ள ஆஸ்தியையும் சகல மிருக ஜீவன்களையும் நமக்கென்று கொள்ளையிட்டோம். கர்த்தரை தெய்வமாக கொண்ட வேறே ஜாதி எது? தவறான வசனம், 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 4:7. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? ஆமேன். முதல்ல அவர் சொல்றாரு, என்னை நம்பவே மாட்டாங்க, நீங்க என்னை தரிசனம் கொடுத்தீங்க நம்பவே மாட்டாங்கன்னு சொல்றாரு. இங்க அவர் சொல்றாரு பாருங்க, கர்த்தரை எப்பெல்லாம் தொழுது கொள்றோமோ, எப்பொழுதெல்லாம் அவரை நோக்கி ஜெபிக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறோமோ, அப்பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமா இருக்கிறாரே. இப்படி பாக்கியத்தை பெற்ற வேறே ஜாதி ஏது? இப்படிப்பட்ட தேவனை பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி ஏது என்று சொல்லி அவர் முழக்கமிடுகிறதை பார்க்கிறோம். ஒரு பாசிட்டிவா கன்ஃபஸ் பண்ணுகிறதை பார்க்கிறோம். நான் ஒரு பெரிய ஜாதி, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜாதி, கர்த்தர் எனக்கு சமீபமா இருக்கிறார். முதல்ல சொன்னாரு, முச்செடி தரிசனத்துல அவர் சொன்ன போது கூட அதை கூட அவர் நம்பாம அவர் சொன்னாரு, நீங்க என்கிட்ட பேசினதை யாருமே நம்ப மாட்டாங்க. ஆனா இப்ப சொல்றாரு, நான் எப்படிப்பட்ட ஒரு விலையேறப்பட்டவன், நான் எவ்வளவு பாக்கியவான், என்னை எப்பெல்லாம் நான் உங்களை கூப்பிடுறனோ
அப்போல்லாம் நீங்கள் எங்கூட பேசுகிறீங்களே, நான் எவ்வளோ பெரிய ஜாதி, நம்ம எல்லாரும் எவ்வளோ பெரிய ஜாதி என்று சொல்லி அவர் ரொம்ப ஒரு பாசிட்டிவாக பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் ஜெபத்தில் வளர வளர, பைபிள் வாசிக்க உங்களுக்குள்ளே இருக்கிற மைண்டில் இருக்கிற எல்லா பிளாக்கையும் கர்த்தர் மாற்றி போடுவார். எதிர்மறையான தாட்ஸ் எல்லாம் கர்த்தர் நீக்கி போடுவார். நீங்கள் கூட நினைக்கலாம், நான் எவ்வளோ தூரம் என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டாரா, என் குடும்பத்தில் எனக்கெல்லாம் அற்புதம் செய்ய மாட்டார், நடக்கவே நடக்காது, கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார் ஆனாலும் இது நடக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு, ஒரு எதிர்மறையான எண்ணத்தோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதிகமாக ஆண்டவரை தேட ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த குவாலிட்டி மாற ஆரம்பிக்கும். எதிர்மறையான எண்ணங்களை பேசுகிற அந்த சுபாவம் மாறும். எதிர்மறையான நினைவுகளையே நினைத்து கொண்டிருக்கிற அந்த சுபாவம் உங்களை விட்டு மாறும். உங்களுக்குள்ளே ஒரு தைரியம் வரும், உங்களுக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் தாட் வரும், ஒரு பாசிட்டிவ் கன்ஃபஸ் பண்ணக்கூடிய மனிதர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். ஸோ ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஜெபிக்கிறவள், ரொம்ப ஜெபிக்கணும், ஜெபிக்கிற என் வாயிலிருந்து தேவையில்லாத வார்த்தைகள் வரக்கூடாது. ஏற்கனவே யோசுவாவை குறித்து நம்ம பார்த்தோம் இல்லையா போன வாரத்தில். ஜெபிக்கிற யோசுவா வாயில பாசிட்டிவ் வேர்ட்ஸ் வந்துச்சு. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நிச்சயம் அந்த தேசத்தை நமக்கு தருவார், கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருக்கிறார் என்று ஒரு பாசிட்டிவான வார்த்தை கொடுத்தார். சூழ்நிலை வித்தியாசமா இருந்துச்சு, சூழ்நிலை எதிராய்த்தான் இருந்தது. ராட்சசர்கள் இருந்தார்கள், பலவான்கள் இருந்தார்கள், அரணிப்பான பட்டணம், உள்ள போக முடியாது. கானானியர், எபேசியர், எபூசியர் எல்லாரும் இருந்தாங்க, உண்மைதான். ஆனாலும் அதை பார்க்கல, கர்த்தரை பார்த்தார். காரணம், கர்த்தரோடு இந்த யோசுவாவுக்கு இருந்த உறவு. அதே தான் மோசே வாழ்க்கையில, ஜெப வாழ்க்கையில ஆரம்பத்துல நெகட்டிவா இருந்தாலும் அவரோடு பேச பேச பழக இந்த நெகட்டிவ் அப்ரோச் மாறி போனது, நெகட்டிவ் தாட்ஸ் மாறி போனது, நெகட்டிவான வார்த்தைகள் மாறி போனது. அவருக்குள்ளே ஒரு பாசிட்டிவான எண்ணம் வந்தது. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவரை தெய்வமாக கொண்டிருக்கிறோமே, அவரை தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் நம்முடைய சமீபத்திலே இருக்கிறார், இதை விட பெரிய பாக்கியம் வேற யாருக்கு கிடைக்கும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு பாசிட்டிவான எண்ணங்களை இந்த மோசே உடையவனாய் மாறினார். ஆமென். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கொஞ்சம் யோசித்து பாருங்க. நெகட்டிவாவே பேசிட்டு இருக்கீங்களா? சில குடும்பத்துல எல்லாரும் நெகட்டிவாவே பேசிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நீங்க ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, அப்பா இந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வேண்டாம், நான் இன்னும் உங்களோட கிட்டி சேருகிறேன், இன்னும் உங்களை நெருங்கி வருகிறேன், இன்னும் உங்களோடு கூட பேசுகிறேன், உறவாடுகிறேன், உம்மை அறிந்து கொள்ளுகிறேன், உம்முடைய சுபாவம் எனக்குள்ளே வரட்டும், உம்முடைய எண்ணங்கள் எனக்குள்ளே வரட்டும், உம்முடைய திட்டங்கள் எனக்குள்ளே வரட்டும். ஆண்டவரே, நீர் எனக்காக யாவையும் செய்வீர் என்பதை அறிந்து கொண்டு நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாங்கன்னு கேட்கும்போது கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு நேர்மறையான பாசிட்டிவான தாட்டையும் நிலைமையும் கர்த்தர் கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. எதிர்மறையாவே பேசிட்டு இருந்தா உண்மையிலே அதெல்லாம் நடக்காது. ஆனா நேர்மறையா பேசுங்க, கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க, வாக்குத்தத்தத்தை பேசுங்க, கர்த்தர் ஜெப நேரத்துல உங்களிடத்துல சொன்னதை பேசுங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சேஞ்சஸ், ஒரு பெரிய மாற்றம் வரும் என்பதில் சந்தேகமே கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யாத்திராகமம் 4:12 நாம் வாசிக்க கேட்போம். ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். அடுத்த வசனம். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாய் இருக்கிற யாராகிலும் அனுப்பும் என்றார். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ, நான் உன் வாயோடு இருந்து உன்னோடு பேசுவேன் அப்படின்னு சொல்றார். ஆனா இவன் சொல்றான், ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமா இருக்கிற யாரையாவது அனுப்புங்க, யாரையாவது அனுப்புங்க. இன்னும் கொஞ்சம் போகும்போது அவன் சொல்லுவான், நான் திக்குவாய் மந்த நாவு. அதாவது 10ஆம் வசனத்துல சொல்லுவான், ஆண்டவரே நான் திக்குவாய் மந்த நாவு உள்ளவன் அப்படின்னு சொல்றான். அப்போ ஒரு காரியத்திலும் ஜெபிக்கிறதுக்கு, அதாவது ஜெப வாழ்க்கையில் அவன் வளருவதற்கு முன்பாக
ஜெபிப்பதற்கு முன்பாகன்னு சொல்ல முடியாது. 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார், ஜெபிக்கிறார். ஜெபிக்கிற மனிதன் தேவனுடைய வார்த்தை கேட்ட மனிதன் தான். ஆனா இன்னும் வளரலை, ஸ்டார்டிங்ல இருக்கிறார் இல்லையா, ஆரம்பத்துல இருக்கும் பொழுது அவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ, என்னுடைய சித்தத்தை நீ செய்யணும், நான் உன்னை அனுப்புகிறேன், உன் மேல ஒரு பிளான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இவர் சொல்றார், சாக்கு போக்கு சொல்லுகிறார். ஆண்டவரே, யாரையாவது அனுப்புங்க, நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்கு வாய், நான் மந்த நாவு, நீ யாரையாவது அனுப்புங்கன்னு சொல்றாரு. அப்புறம் திரும்ப சொல்லும்போது, இல்லை திக்குவாயா இருந்தானே, மந்தனாவா இருந்தானே, நான் உன் வாயோடு கூட இருந்து பேசுவேன்னு சொல்லும் போதும் நீர் அனுப்ப சித்தமாக இருக்கிற யாரையாவது அனுப்பும். பாருங்க, உன்னைதான் நான் அனுப்புவேன், உன் மேலதான் நான் ஒரு சித்தம் வைத்திருக்கிறேன், உன் மேல ஒரு நோக்கம் வச்சிருக்கிறேன், உன்னை குறித்த சித்தமே நீ பார்வோனிடத்துக்கு போக வேண்டும், அவ்வளவுதான். ஆனா இவர் என்ன சொல்றார் பாருங்க, நீர் அனுப்ப யாரை சித்தம் வைத்திருக்கிறீரோ அவரை அனுப்பும், நான் போக மாட்டேன் ஆண்டவரே, நான் போக மாட்டேன். அதாவது இது என்ன, எதை குறிக்கிறது அப்படின்னா, தேவ சித்தத்தை அறிந்தாலும் அந்த தேவ சித்தத்தை செயல்பட விடாதபடிக்கு இவனுக்குள்ளே ஒரு சாக்கு போக்கு, அல்லது அது அப்படியே ரிலாக்ஸ்டா தேவ சித்தத்துக்கு மாறாக செய்கிறதை பார்க்கிறோம். ஜெபிக்கிறவன் தான் ஸ்டார்டிங், அதாவது ஆரம்பத்தில் வாழ்க்கையில் இருக்கிறவன், அவனுக்குள்ளேயே ஆரம்பத்தில் பார்த்தா தேவ சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணிக்க மனதே இல்லை, தேவ சித்தத்தின்படி வாழ மனதே இல்லை, தேவ சித்தத்தின்படி ஊழியம் செய்ய மனதே இல்லை, தேவ சித்தத்தின் முனையில நிற்க மனதே இல்லை, தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படியணும், அதன்படி நடக்கணுங்கிற மனதே இல்லை. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் சில நேரங்களில் உங்களுக்கு உணர்த்தி இருப்பார், இதை செய்யணும், அதை செய்யணும், உன்னை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறேன், உன்னை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுதெல்லாம் உங்களுக்குள்ளே ஒருவேளை இந்த காரியத்தை கீழ்ப்படிய மனதே இல்லாமல் இருக்கலாம். நான் உலக வேலைக்கு தான் போவேன், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய மாட்டேன், எங்கள் அப்பா பாஸ்டராக இருந்தாங்க, ஊழியர்காரங்களாக இருந்தாங்க, அவங்க படுற பாடு போதும், இதுக்கு மேலே நான் ஊழியம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரையாவது அனுப்புங்க, நான் வேணா பின்னாடி இருக்கிறேன் அப்படி நிறைய பேர் நீங்கள் சொல்லியிருக்கலாம், இந்த மோசேயை போல. ஆனால் ஆண்டவர் ஜெப வாழ்க்கையில் மோசே வளர அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் என்ன சொன்னாரோ அதின்படி செய்கிறவனாக மோசே மாறினார். ஆமென், ஹல்லேலூயா. வேதத்திலே நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே செய்தான், மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தான், கர்த்தர் மோசேக்கு சொன்னபடியே செய்தான், கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே கற்பித்தபடியே சொன்னபடியே அவன் செய்தான் என்று நம்ம பார்க்கிறோம். காரணம், ஆரம்பத்தில் அவர் சாக்கு போக்கு சொன்னது உண்மைதான், தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிய மனமில்லாமல் போனது உண்மைதான். ஆனால் ஜெப வாழ்க்கையில வளர ஒரு ஜெபிக்கிற இந்த மோசே அவர் ஜெபிக்க அவருடைய வாழ்க்கையில தேவ சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்தார். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய சத்தம் கேட்க, தேவ சித்தம் செய்ய தன்னை அர்ப்பணித்தார். பிரியமானவர்களே, தமஸ்கு ரோடுல அந்த போய்கொண்டிருந்த சவுலை பார்த்து கர்த்தர் தொட்ட பொழுது அவர் கேட்ட ஒரே காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போய் ஜெபம் பண்ணு, நீ செய்ய வேண்டியது உனக்கு சொல்லப்படும். அப்போ 3 நாட்களாக இந்த சவுல், அதாவது சவுல் செய்த காரியம் 3 நாட்களாக ஜெபம் பண்ணினார். ஆமென், ஹல்லேலூயா. 3 நாள் இரவும் பகலும் ஜெபிக்க கண் பார்வை இல்லை, யாரும் பக்கத்தில் இல்லை. ஆனாலும் அவர் ஜெபிக்க தேவ திட்டம் அழகாய் புரிந்தது. உடனே தாமதமின்றி எழுந்து கிறிஸ்துவே தெய்வம் என்று அவர் அந்த சுவிசேஷத்தை சொன்னார் என்று நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம ஆரம்ப வாழ்க்கையில தான் இருக்கிறோமா? ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டோம், தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியாம இருக்கிறோமா?
ஜெபிக்கிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிறைய காரியங்களை காண்பித்தார், உங்களை குறித்து காண்பித்தார், உங்களுக்கு அப்படி சொன்னார், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அவங்கள பார்த்தா தன்னுடைய ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவே மாட்டாங்க. தங்களுடைய குடும்ப வாழ்க்கையில ஒரு சரியான வெற்றிகரமான குடும்ப வாழ்க்கையை நடத்த மாட்டாங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படியவே மாட்டாங்க. இன்னைக்கு நீங்க அப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்களா? நீங்க தேவ சித்தத்துக்கு உங்களை அர்ப்பணிக்கிறவங்களா இருக்கிறீங்களா? ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிக்கலனா உங்க ஸ்பாவத்துல இன்னும் மாற்றம் இல்லையே, உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் மாற்றம் இல்லையே. இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன், ஆனாலும் உம்முடைய சித்தத்துக்கு விரோதமா போறேனே. யோனா சொன்னானே, நான் தேவனிடத்தில் பயபக்தி உள்ளவன் சொன்னான். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நினிவேக்கு போன்னு சொன்ன பொழுது அவன் தர்ஷீஷுக்கு போயிட்டான். ஆனால் அந்த மீனின் வயிற்றுல நல்லா ஜெபிக்க ஜெபிக்க 3 நாள் ஜெபிக்க 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 ஜெப வாழ்க்கையில வளர்ந்த பிறகு நேராக நினிவேக்கு போனார். தன்னுடைய தேவனுடைய சித்தத்தை, தன்மேல் வைத்த தேவ திட்டத்தை நிறைவேற்றினார். பிரியமானவர்களே, நீங்க உங்களுக்கு ஆண்டவர் தேவ திட்டத்தை வெளிப்படுத்தி இருந்தாலும் அதை செய்ய விருப்பம் இல்லாமல் அதுக்கு சாக்கு போக்கு சொல்லி கொண்டு இருப்பீர்களே, ஆனால் இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி ஜெபிங்க. ஒரு 2 நாள் அல்லது 3 நாள் தேவனுடைய பாதத்துல காத்திருந்து ஜெபிங்க. ஜெப வாழ்க்கையில வளருங்க. கண்டிப்பா இந்த ஸ்பாவத்துல ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குவார். நீங்க தேவ சித்தம் செய்கிறவர்களாக மாறுவீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா வாழ்க்கையில பார்க்கும் பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசி அந்த ஆலயத்துல வந்து அவர் ஜெபிக்கும்படி வந்த பொழுது அங்கு ஒரு சத்தம் கேட்கிறது, யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான்? உடனே ஏசாயா சொல்லுகிறார், என்னை அனுப்பும் ஆண்டவரே, நான் போகிறேன். என்னை அனுப்பும் ஆண்டவரே, நான் போகிறேன். ஏனென்றால் ஏசாயா தீர்க்கதரிசி ஜெபிக்கிற தேவ மனிதன், தேவனோடு டைரக்டா பேசுகிற ஒரு மனிதன். அதனாலதான் அவர் தேவ சித்தம் செய்ய தன்னை அர்ப்பணித்தார். இன்னைக்கு நீங்க தேவ சித்தம் செய்ய, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய இன்னும் உங்களுக்கு மனதில்லையா? இன்னைக்கு நீங்க தேவனோடு நெருங்கி பழகுங்க. ஜெப வாழ்க்கையில வாங்க. ஜெப ஆவியினால நிரப்பப்பட உங்களை அர்ப்பணிங்க. கண்டிப்பா தேவ திட்டத்துக்கு உங்களை அர்ப்பணிக்கிறவர்களாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாக உங்களை மாற்றுவார். உங்களுடைய ஸ்பாவம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாத அந்த எதிர்ப்பின் நாவிகள் எல்லாம் மாறும். சாக்குப்போக்குகள் மாறும். ஜெப ஆவியினால நிரப்பப்பட கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்கிறேன், என்னை அனுப்பும் ஆண்டவரே என்கிற அந்த கம்ப்ளீட் சரண்டருக்குள்ள வரும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவார். ஆமென். ஜெபிக்கிற மோசேதான், ஆனால் ஜெப வாழ்க்கையில ஆரம்பத்துல இப்படி இருந்தார், அந்த முடிவுல எப்படி இருந்தார், ஜெபிக்க ஜெபிக்க எப்படி மாறினார் என்பதை நாம் பார்த்தோம் இல்லையா? கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறாரே. இன்றைக்கு நீங்க ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்துருங்க. என்னுடைய ஸ்வாவத்துல ஒரு பெரிய மாற்றம் வரணும். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஆண்டவரை நோக்கி, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஆண்டவரே, ஒரு ஜெபாவினால என்னை நிரப்புங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இதுவரைக்கும் உண்மையிலே கர்த்தாவே நான் ஜெபித்தால் கூட இன்னும் இப்படி ஆழமான ஜெப அனுபவத்துக்குள்ளே வரல. என்னுடைய வாழ்க்கையில பாவங்கள் கூட மாறலப்பா. கோபம் வந்துருது குடும்பத்துல, அப்பா தாறுமாறா பேசிடுறேன், மற்றவங்களை வேதனைப்படுத்தி ஹர்ட் பண்ணி பேசிடுறேன், என்னை மன்னிங்கப்பா. நான் இன்னும் ஜெப வாழ்க்கையில வளரணும், என்னுடைய பாவங்கள்ல மாற்றம் உண்டாகணும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கேளுங்க. இன்னும் நீங்க ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, அப்பா இந்த எதிர்மறையான எண்ணங்கள் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நெகட்டிவ் தாட்ஸ் வேண்டாம், நெகட்டிவ் கன்ஃபெஷன் வேண்டாம் ஆண்டவரே, ஒரு பாசிட்டிவான எண்ணத்தை தாங்க, முற்போக்கான ஆண்டவரே எண்ணத்தை தாங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற தைரியத்தை தாங்க. பயத்தை எடுத்து போட்டுருங்க. அதற்காக நான் இன்னும் ஜெபிக்க கிருபை தாங்கன்னு சொல்லுங்க. அதே போல ஆண்டவரே, உம்முடைய சித்தம் செய்யாதபடி நான் சாக்கு போக்கு சொல்லி கொண்டு இருக்கிறேன். ஆனா ஆண்டவரே, இன்னும் அதிகமா ஜெபிக்கிறேன். என்னுடைய ஸ்வாபத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க. நீங்க சொல்றதை செய்ய, நீர் அனுப்புகிற பணிக்கு
செய்து முடிக்க, உம்முடைய சித்தத்தை செய்து முடிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாமா? கண்டிப்பா இந்த 3 சுபாவங்களும் உங்களுக்குள்ளே பெருகும்படி நான் இப்போ உங்களுக்காக ஜெபிக்க போறேன். நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே நான் இன்னும் ஜெபிக்கணும் அப்பா, இன்னும் ஜெபிக்கணும், ஜெப ஆவியை ஊற்றுங்கன்னு கேளுங்க. ஜெப ஆவி பெருக பெருக அதிகமாக ஜெபிக்க 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 உங்க சுபாவத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். நம்ம ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி, அப்பா ஒரு ஜெப அபிஷேகத்தினால எங்களை நிரப்புங்க. எங்களுடைய சுபாவத்தை மாற்றுகிற அந்த ஜெப ஆவியினால எங்களை நிரப்புங்க அப்பா. உங்க சித்தம் செய்ய வைக்கிற அந்த ஜெப ஆவியினால என்னை நிரப்புங்க. பிறருக்காக மன்றாடி ஜெபிக்கிற அந்த ஜெப ஆவியினால என்னை நிரப்புங்க. ஆண்டவரே, நம்முடைய வாக்குத்தத்தங்களை பிடித்து பாசிட்டிவா தைரியமாய் செயல்படுகிற அந்த ஜெப ஆவியினால நிரப்பி என் சுபாவங்கள்ல ஒரு பெரிய மாற்றத்தை தாங்கப்பான்னு கேளுங்க. ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு மோசேயுடைய வாழ்க்கையில இருந்து அப்பா ஜெப வாழ்க்கையில ஆரம்பத்துல மாறாத சுபாவங்கள் ஜெபிக்க 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 ஜெப ஆழத்துக்குள்ளே போக போக எப்படி மாறியது என்று எங்களுக்கு அழகாய் கற்றுக் கொடுத்தீர் அப்பா. இந்த அருமையான செய்திக்காக நன்றி. தொடர்ந்து கர்த்தாவே நாங்களும் இன்னும் அதிகமாய் ஜெபிக்கவும் ஆண்டவரே எங்களுடைய சுபாவத்துல ஒரு பெரிய மாற்றத்தை பெற்றுக்கொள்ளவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்கப்பா. அடிக்கடி கோபப்படுகிற ஆண்டவரே, மற்றவர்களை வேதனைப்படுத்துகிற அந்த சுபாவத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து உம்மை நோக்கி அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக, அவர்களை மன்றாடி ஜெபிக்கிறவர்களாக, ஆண்டவரே அவர்களுக்காக அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே நெகட்டிவான தாட்ஸ், உம்முடைய வார்த்தையை நம்பாமல் நெகட்டிவாவே திங்க் பண்ணிட்டு இருக்க அந்த சுபாவங்கள் எல்லாம் மாற்றி, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் தைரியமா இருக்கிறேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார் என்று ஆண்டவரே நேர்மறையாய் பேசக்கூடிய, நேர்மறையாய் செயல்படக்கூடிய அப்படிப்பட்ட சுபாவம் எனக்கு வரும்படி என்னை ஜெபத்தின் ஆழத்துக்குள்ள கொண்டு போங்கப்பா. ஒவ்வொருவரையும் இப்படி யாரெல்லாம் கேட்கிறாங்களோ ஒவ்வொருவரையும் அப்படி ஜெப ஆழத்துக்குள்ள கொண்டு போங்கப்பா. உம்முடைய சித்தம் செய்ய விடாதபடி தடை பண்ணுகிற அந்த சுபாவங்களை கர்த்தர் மாற்றி போட்டு, சாக்கு போக்கு சொல்லுகிற சுபாவங்களை மாற்றி போட்டு, சூழ்நிலைகளை பார்த்து என்னால முடியாது என்று உம்முடைய சித்தத்துக்கு விரோதமாய் போகிற அந்த சுபாவத்தை மாற்றி போட்டு ஜெப ஆழத்துக்குள்ள கொண்டு போய் உம்முடைய சித்தத்தை செய்யக்கூடிய கிருபை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. உம்முடைய சித்தத்தின்படி நடக்கிறவர்களாய் அவர்களை மாற்றுவீராக. எல்லா சூழ்நிலையிலும் உமக்காக வாழ்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் அவர்களை மாற்றுவீராக. ஜெபாவினால நிரப்புங்கப்பா, மன்றாட்டினாவினால நிரப்புங்கப்பா. இன்னும் இவர்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாறட்டும். ஜெபத்தின் நிமித்தமாக அற்புதங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, முடியாத காரியங்களை அவர்களுக்கு முடித்து கொடுங்க ராஜா. எல்லா சூழ்நிலைகளையும் சாதகமாய் மாற்றுவீராக. எந்த சூழ்நிலையிலும் உம்முடைய சித்தத்தின்படி வாழ்கிறவர்களாய் இவர்களை மாற்றுவீராக. கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆச்சரியமாய் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.